இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களே பெண்களா இருந்து கொஞ்சம் யோசிக்க வேணாம். இந்த பொண்ணு அப்படி பண்ணுவாளன்னு நீங்க கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்க? கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அப்போ சரச்சந்திரா சாரை ஏன் கொல்லணும்னு நினைச்சா? நீ பாத்தியா நீ பாத்தியா நீ பாத்தியா நீ பாத்தியா நீ பாத்தியா இல்ல நீ பாத்தியா? நம்ம கண்ணுல பாக்குறது எல்லாமே உண்மையா பொய்யான்னு தெரியாத நிலைமையில நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவ கொல்ல நினைச்சா நீங்க எப்படி சொல்லுவீங்க? உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்காம ஒரு மனுஷன் மேல குற்றம் சுமத்துறது ரொம்ப தப்பு. போங்க 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 இங்க இருந்து. பூமி வெளியா இருக்கிறதுனால அந்த ககன் அவளை காதலிக்கிறதுனால காப்பாத்திருக்கான். நாளைக்கு ஜெயிலிய வச்சு கொண்டுட்டா அங்க போய் அவனால காப்பாத்த முடியுமா? பயங்கரமான பிளான் தான் போட்டிருக்க. என் மாமாவை தொட்டு அவ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா சித்தி. அவ சாகுற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட். கோழிய நாய் குதறி எடுக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குமா? மாப்பிள அந்த பூமிய பெத்த தகப்பன் தானே? தன்னை பெத்த தகப்பன பூமி எதுக்கு கொல்ல நினைக்க போறா? அவ கொல்ல முயற்சி பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு ஒரு டவுட். எனக்கு என்னமோ மாப்பிள்ளைய போட்டு தள்ள வேற யாரோ பிளான் பண்ணிருக்காங்கன்னு தோணுதுமா. சரி, உன் டவுட் படியே யாரோ இருக்காங்கன்னு நினைச்சாலும் அவங்களையும் விட மாட்டேன். என் எதிரியா இருக்கிற அந்த பூமியையும் விட மாட்டேன். விட மாட்டேன். கார்ல ஏறு. நான் வரமாட்டேன். ஆமா, எதுக்கு சார் என்ன காப்பாத்துனீங்க? நான் தான் உங்க எதிரி சரத்சந்திராவோட பொண்ணாச்சே. என்னை காப்பாத்துனா அந்த பாவம் உங்களை தொத்திக்காதா? அப்பாவையே கொல்ல நினைச்ச மகன்னு இந்த உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்க என்னடானா உயிருக்கு உயிரை காதலிச்சிருந்தாலும் எனக்கு சம்பந்தமே இல்லாத என் பிறப்பு தான் காதலுக்கு தடையா இருக்குன்னு சொல்றீங்க. நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் யாருக்காக உயிரோட இருக்கணும்? என்ன அப்படியே விட்டுருக்கலாம்ல. என்னோட விதிப்படி எல்லாம் நடந்திருக்கும். யாரை எப்ப கொல்லுவாங்கன்னு பயந்துகிட்டே வாழ்றதை விட இப்படி சாகிறதே மேல் இல்லையா சார்? என்ன காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு பயத்துல ஓடுற அளவுக்கு ஈஸி கிடையாது சாவறது. பார்த்தல, அவன் இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது உன்னை கொன்னே திருவேன்னு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கான். லுக், யூ ஆர் இன் டேஞ்சர். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன சார்? எனக்கு என்னன்னு வெறுப்பேத்தாத. ஒழுங்கா என் கூட வா. எங்க சார்? நீ தானே சொன்ன யாரும் இல்லாதவங்களுக்கு கடவுள் தான் இருக்க ஒரே வழின்னு. அந்த கடவுள் உனக்கான வழியா என்ன காட்டியிருக்காருன்னு நினைச்சுக்கோ. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அப்போ நீங்க இறக்கப்பட்டு எனக்கு அடைக்கலம் கொடுக்கறீங்களா? அப்படியே வச்சுக்கோ. சுயமரியாதை இருக்கிறவங்க யாரும் அவங்கள காதலிக்கிற இடத்துல அவங்க மேல இரக்கம் காட்டுறேன்னு சொன்னா அதை தாங்கிக்க முடியாது. நான் வரமாட்டேன். இங்க பாரு, உன்னுடைய புடிவாதத்தால தேவையில்லாம உன்னுடைய உயிரை பணைய வைக்காத. நான் தான் வர மாட்டேன்னு சொல்றேன்ல. என் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் அநியாயம் நடந்தா என்னால அதை பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அது நீயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி.
இந்த இறக்கம் தான் எனக்கு வேண்டாம்னு சொல்றேன். என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க, அ, அ, விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க, என்ன விடுங்க, நான் வரமாட்டேன், நான் வரல, விடுங்க, போய் நான் உட்கார். வரல. ஐயோ ஏங்க, இங்க பாருங்க, உங்ககிட்ட தான் பேசுறேன், என்ன இறக்கி விடுங்க. ஐயோ என்னங்க நீங்க? ப்ளீஸ் என்ன விட்டுடு தீபா. நான் முழுசா மாறிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்து தான் என் உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதானா? உன் லைஃப்ல அப்ப எனக்கு இடம் இல்லையா? கனவுல கூட இருக்காது. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. அப்ப என் வயித்துல இருக்க குழந்தைய நான் என்ன பண்றது? அபார்ஷன் பண்ணிக்கோ. அதுக்கு நான் பணம் தரேன். சரி, எவ்வளவு கொடுப்ப? அபார்ஷனுக்கு எவ்வளவு ஆக போகுது? எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 ரூபாய் ஆகும். அப்ப சரி, 5 பக்கத்துல 3 0 போட்டா 5000 ரூபாய் ஆகும். நீ ஒண்ணு பண்ணு வம்சி, இன்னும் 3 0 சேர்த்துக்கிட்டு 50 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. 50 லட்சமா? ஏன் கம்மியா இருக்கா? இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. என்னால கொடுக்க முடியாது. நீ இத நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? ஆமா, கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னல. கம்ப்ளைண்டோட சேர்த்து நம்ம டீடைல்ஸும் எக்ஸாக்ட்டா கொடுப்பேன். அன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தப்போ அத சரத் சந்திரா பார்த்தத, அவர் உன்னை காலால எட்டி உதைச்சத, அத நீ மனசுல வச்சுக்கிட்ட அன்னைக்கு ராத்திரி நீ சரத் சந்திராவோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் ஏய், நீ என்ன பேசுற? உண்மையதான் பேசுற வம்சி. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். பாவம் சரத் சந்திராவோட கேஸ்ல அந்த அப்பாவி பூமி மாட்டிக்கிட்டா. இப்ப சொல்லு, நான் போய் உண்மையெல்லாம் சொல்லிடுவா? வேண்டாம் வேண்டாம், அப்படிலாம் பண்ணாத. பண்ண கூடாதுன்னா உன் மேல இறக்கம் காட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டி கிடையாது வம்சி. உன் குழந்தைய சுமந்துட்டு இருக்க உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். எனக்கு தெரிஞ்ச உண்மைய எனக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு, வயித்துல இருக்கிற குழந்தைய வெளியே அனுப்புறதுக்கு கண்டிப்பா அவ்வளவு செலவாகும். நான் தரேன். இருந்தாலும் நீ கொடுத்த வாக்க மாறக்கூடாது. இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அவ்வளவு பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒன்னும் இடியட் இல்ல. கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு இதுக்கு மேல டீப்பா இறங்குனா மாட்டி பண்ணி எனக்கும் நல்லா தெரியும். சரி சொல்லு, சாயங்காலம் பணத்தை கொடுத்துருவியா? 50 லட்சம் சும்மாவா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்.